எந்த ஜென்மத்திலையும் நீயும் நானும் வாழ முடியாது. ஓ, அப்படித்தானா? நீ வர மாட்ட. சரி, முடிஞ்சது. உனக்கும் எனக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த நிமிஷத்துல இருந்து நீ என் பொண்டாட்டியும் இல்ல, நான் உன் புருஷனும் இல்ல. அடச்சை, வாய மூடு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் லவ் பண்ணேன்டி, சத்தியமா உன்னை லவ் பண்ண. இனி உன் கூட வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா வாழணும்னு நினைச்சுதான் நான் ட்ரைனிங்கே கிளம்பி போனேன். ஆனா நீ அம்புட்டி அடிச்சு நொறுக்கிட்டல, என்னை வேணாம்னு சொல்லிட்டல. போதும், இனிமே நான் இங்க வரமாட்டேன். எனக்கு நீ வேண்டாம். இந்த நிமிஷத்துல இருந்து நான் உன்னைய மறந்துட்டேன். நீயும் என்ன மறந்துடு. இனி உன் மூஞ்சில கூட நான் முழிக்க மாட்டேன். வயிறு எரிஞ்சு சொல்லுதேன்ல, நீ நல்லாவே இருக்க மாட்டேன். சத்தியமா நல்லா இருக்க மாட்டேன். நாசமா போயிடுவேன். மர்மோனா மாமா, இல்ல இசக்கி, நீ ஒன்னும் வருத்தப்படாதல. அவ ஏதோ கோவத்துலதான். என்னங்க சத்தம்? அது ஒண்ணு இல்லைங்க, அது கொஞ்சம் தூக்க கலகத்துல கொஞ்சம் போருங்க. பாருங்க பாருங்க, கொஞ்சம் மெதுவா அர்ஜென்டா பார்த்து சொல்லுங்க. இருங்க, ஏதோ பார்த்து சொல்றேன். ஏய், ஸ்பீக்கர்ல போடு. இருங்க ஒரு நிமிஷம். பிரசிடண்ட் வாழ், இது என்ன மாசம் நடக்குது? இதுவா தமிழ்ல கார்த்திகை. 5 ராகு 8 இது. ஐயா, 2 பேரோட கிரக அமைப்புகளும் சரியா இல்லாததால 18 மாசத்துக்கு 2 பேரும் சேரக்கூடாது ஐயா. அப்ப 19ஆவது நாள் குறிச்சி எல்லாம் சொல்லுதீரா? டேய், 18 மாசம். நான் 18 நாள் சொல்லல, 18 மாசம் சொல்லியிருக்கேன். 1.5 வருஷம். உங்க அமைப்புல கிரகம் சரியில்லைங்க ஐயா. அதனால இன்னும் 1.5 வருஷத்துக்கு இத நினைச்சு கூட பார்க்க கூடாது. என்ன பேசுறீ நீரு? 18 மாசமா? அதெல்லாம் தாங்காது. நீங்க நல்லா பார்த்து கரெக்டா சொல்லுங்க. நான் நினைக்க நைட்டு 11 மணிக்கு கால் பண்ணதுனால கடுப்புல இப்படி பேசிங்கன்னு. இப்ப நீங்க பொறுமையா தூங்குங்க. நாளைக்கு காலை நான் நேர்ல வந்து பேசிக்கிறேன், சரியா? ஏன்பா, நீ காலையில வந்தாலும் சரி, ராத்திரி வந்தாலும் சரி, என் கணிப்பு பொய் சொல்லாதுப்பா. இன்னும் 1.5 வருஷத்துக்கு உனக்கு எதுவுமே கிடையாது. இல்ல தப்பறங்க, நீங்க அவசரப்படாதீங்க. இருங்க, இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கும்ல, அது சொல்லுங்க. பரிகாரமா? ஒன்னும் கிடையாது. உங்க ராசிக்கு நீங்க அவங்கள விட்டு தனியா இருக்கிறது தான் சிறந்த பரிகாரம். வச்சிடுறேங்க ஐயா. ஜோசியரே, டேய் சண்முகம், டேய் அழுவுறியா? இதெல்லாம் புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு தான். நமக்கு தான் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சே. அதனால இது நமக்கு செல்லாது. நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரெயிட்டா ஆரம்பிச்சிடும். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா,
சண்முகம் இன்னைக்கு கூட ஒரு நிமிஷம் இரு. அது மட்டும் இல்ல, கையோட கையா நம்ம முத்துப்பாண்டிக்கு வேறொரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டா ஜோலிய மொத்தமா முடிச்சிடலாம். எப்படிக்கா என்னுடைய ஐடியா? ஐயோ 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 அப்படி போடல. என் தம்பி சௌந்தரனா சும்மாவா? தம்பி, நான் கூட பெத்த பிள்ளைக்காக சமாதானம் பேசி உன் மருமவளையும் மவனையும் சேர்த்து வச்சுட்டு போறியோன்னு பயந்தேம்ல. யாரு நானா மாறுவேன்? அக்கா, ஊர் உலகத்துல இருக்கிற அம்புட்டு நல்லவனையும் கெட்டவனா மாத்துவேனே விடிய சத்தியமா நான் மாறதுக்கு சான்ஸே கிடையாது. ஐயோ 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 அதாம்ல என் தம்பி. நீ மாற மாட்டல, மாறவே மாட்ட. அக்கா, அப்படியே பிரமிச்சு போய் நின்னுடக்கூடாது. இந்த விஷயத்துல நீயும் எனக்கு ஒத்தாசை பண்ணணும். என்ன பண்ணணும்னு சொல்லல, அக்கா அசத்தி போடுறேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் பாண்டிக்கும் அந்த நசிக்கும் சப்போர்ட் பண்ணுதா மாதிரி நடிக்க. நீ என்ன செய்யணும் தெரியுமா? வழக்கம் போல அந்த நசுக்கிய வெறுக்கிற மாதிரியே இருக்கணும். நான் செய்யறது உனக்கு பிடிக்கிற மாதிரியே இல்ல அப்படிங்கிற மாதிரியே இருக்கணும். அம்பிட்டு தானே, நீ கவலைய விடு, நான் பாத்துக்கிடுதேன். ஏனுகளு, அப்படி செஞ்சாட்டே இந்த பக்கிகள் எல்லாத்துக்கும் என் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வரும். அப்பத்தே நம்ம அடுத்த கட்டங்களை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்க முடியும். சரில சரில சரில. இத பாரு, நல்லா விரிவா விளக்கமா சொல்லு. நான் என்ன செய்யணும், நீ என்ன செய்ய போற? சொல்லுதேன். நல்லா நான் சொல்ல போறத கவனமா கேட்டுக்கா. சொல்லு சொல்லு.